இருக்கிறார்கள். அவர்கள் முன் வந்து வாசிப்பார்கள். 2 நாளாகமும் 34வது அதிகாரம் வசனம் 8 முதல் 31 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். கையில் எடுத்துக்குவோம். நம்ம யாரும் வேத பகுதி இருக்குமான வேத பகுதி எடுத்துக்கோங்க. வேத புத்தகம் வெளியில் இருக்குது, பின்னாடி இருக்குது. தயவுசெய்து யார் வேணாலும், யாருக்காச்சும் பைபிள் வேணுமா கை தூக்கி காமிங்க, இல்லைன்னா உங்களுக்கு கைகளுக்கு வேதம் கொடுக்கப்படும். ஒவ்வொரு ஏற்பாட்டு பக்கம் 584. அவர் தேசத்தையும் ஆலயத்தையும் சுத்திகரித்த பின்பு அவர் தன் ராஜ்யபாரத்தின் 18ஆம் வருஷத்திலே அத்சாலியாவின் குமாரனாகிய சப்பானையும் நகர தலைவனாகிய மாசையாவையும் யோவகாசின் குமாரனாகிய யோவாக் என்னும் மந்திரியையும் தன் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தை பழுது பார்க்கும்படி அனுப்பினான். அவர்கள் பிரதான ஆசாரியனாகிய இல்கியாவின் இடத்தில் வந்து வாசற்படியை காட்கிற லேவியர் மனைசையிலும் எப்பிராயிமிலும் இஸ்ரவேலின் மீதியானவர்கள் எல்லாரிலும் கையிலும் யூதா பென்யமின் எங்கும் சேர்ந்து எருசலேமுக்கு திரும்பி தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு வந்த பணத்தை ஒப்புவித்து வேலையை செய்விக்கும்படி கர்த்தருடைய ஆலயத்தின் விசாரிப்பு காரணானவர்களின் கையில் அதை கொடுத்தார்கள். இவர்கள் அதை கர்த்தருடைய ஆலயத்தை பழுது பார்த்து சீர்படுத்துகிறதற்கு ஆலயத்தில் வேலை செய்கிறவர்கள் கையிலே கொடுத்தார்கள். அப்படியே யூதாவின் ராஜாக்கள் கெடுத்து போட்ட அறைகளை பழுது பார்க்க வெட்டின கற்களையும் இணைப்புகளையும் மரங்களையும் பாவுகிறதற்கு பல பலகைகளையும் வாங்க தச்சருக்கு சிற்பாச்சாரிகளுக்கும் அதை கொடுத்தார்கள். இந்த மனுஷர் வேலையை உண்மையாய் செய்தார்கள். வேலையை நடத்த மெராரியின் புத்திரரில் யாகாத் ஒபாத்தியா என்னும் லேவியரும் கோகாத்தியரின் புத்திரரில் சகாரியாவும் மெசுல்லாமும் அவர்கள் மேல் விசாரிப்புக்காரராய் இருந்தார்கள். இந்த லேவியர் எல்லாரும் கீத வாக்கியங்களை வாசிக்க அறிந்தவர்கள். அவர்கள் சுமைக்காரரை விசாரிக்கிறவர்களாயும் பற்பல வேலைகளை செய்கிறவர்கள் எல்லாரையும் கண்காணிக்கிறவர்களாயும் இருந்தார்கள். லேவியரில் இன்னும் சிலர் கணக்கரும் மணியக்காரரும் வாசல் காவலர்களுமாய் இருந்தார்கள். கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வரப்பட்ட பணத்தை அவர்கள் எடுக்கிற போது மோசேயை கொண்டு கட்டளையிடப்பட்ட கர்த்தருடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை ஆசாரியனாகிய இல்கியா கண்டெடுத்தான். அப்பொழுது இல்கியா சம்பிரதியாகிய சப்பானை நோக்கி, கர்த்தருடைய ஆலயத்திலே நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கண்டெடுத்தேன் என்று சொல்லி அந்த புஸ்தகத்தை சப்பான் கையில் கொடுத்தான். சாப்பான் அந்த புஸ்தகத்தை ராஜாவின் இடத்துக்கு கொண்டு போய் அவனை நோக்கி, உம்முடைய ஊழியக்காரருக்கு கட்டளையிடப்பட்டவைகளை எல்லாம் அவர்கள் செய்கிறார்கள். கர்த்தருடைய ஆலயத்திலே சேர்த்த பணத்தை அவர்கள் கூட்டி அதை விசாரிப்புக்காரர் கையிலும் வேலைக்காரர்கள் கையிலும் கொடுத்தார்கள் என்று ராஜாவுக்கு மறுசெய்தி சொன்னதுமல்லாமல், ஆசாரியனாகிய இல்கியா என் கையில் ஒரு புஸ்தகத்தை கொடுத்தான் என்பதை சம்பிரதியாகிய சாப்பான் ராஜாவுக்கு அறிவித்து ராஜாவுக்கு முன்பாக அதை வாசித்தான். நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை ராஜா கேட்டபோது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு இல்கியாவுக்கும் சாப்பானின் குமாரனாகிய அகிகாமுக்கும் மீகாவின் குமாரனாகிய அப்தோனுக்கும் சம்பிரதியாகிய சாப்பானுக்கும் ராஜாவின் ஊழியக்காரனாகிய ஆசாயாவுக்கும் கட்டளையிட்டு சொன்னது, கண்டெடுக்கப்பட்ட இந்த புஸ்தகத்துடைய வார்த்தைகளின் நிமித்தம் நீங்கள் போய் எனக்காகவும் இஸ்ரவேலின் யூதாவிலும் மீதியானவர்களுக்காகவும் கர்த்தரிடத்தில் விசாரியுங்கள். இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற எல்லாவற்றையின் படியையும் செய்யும்படி கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய பிதாக்கள் கைக்கொள்ளாதே போனபடியினால் நம்மேல் மூண்ட கர்த்தருடைய உக்கிரம் பெரியது என்றார் என்பது வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. நம்ம அமர்ந்திடலாம். நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து போக இருக்கிறோம். இன்றைக்கு நமக்கு வேத வசனத்தை பகிர்ந்து கொள்ள தேவ செய்தி அளிப்பதற்கு நம்மத்தில் இருக்க ஊழியக்காரர் சகோதரர் சாமுவேல் ஜெபமணி அவர்கள் இருக்கிறார்கள். தேவன் தாமே அந்த மகன் மூலமாக நம்மோடு கூட ஈடுபட்டு பேசணும். நாம் யாவரும் ஜெப சிந்தையோடு கூட காணப்படுவோம். ஒவ்வொரு ஊழியக்காரர் சாமுவேல் ஜெபமணி அவர்கள்.
இயேசு கிறிஸ்துவனுடைய இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துகிறேன். உங்களோடு கூட சேர்ந்து ஐக்கியப்படுவதிலும் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலும் எனக்கு அதிக மகிழ்ச்சி. இந்த நல் வாய்ப்பை அருளிதான தேவனுக்கும் அன்பு சபை போதகர் திரு நாதன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் சபையாருக்கும் சபையினுடைய சங்கத்தினருக்கும் என்னுடைய நன்றியை உரித்தாக்குகிறேன். அன்பானவர்களே, நாம் இன்றைக்கு வாசித்ததான வேத பகுதியானது 2 நாளாகமும் 34ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்குமாய் நாம் வாசிக்க கேட்டோம். நான் 2 வாக்கியங்களை மாத்திரம் மறுபடியும் நான் வாசிக்க விரும்புகிறேன். 2 நாளாகமும் 34ஆம் அதிகாரம் 14, 15 வசனங்களை மீண்டுமாய் உங்களுக்கு வாசிக்கிறேன். கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வரப்பட்ட பணத்தை அவர்கள் எடுக்கிற போது மோசேயை கொண்டு கட்டளையிடப்பட்ட கர்த்தருடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை ஆசாரியனாகிய இல்கியா கண்டெடுத்தான். அப்பொழுது இல்கியா சம்பிரதியாகிய சாப்பானை நோக்கி, கர்த்தருடைய ஆலயத்திலே நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கண்டெடுத்தேன் என்று சொல்லி அந்த புஸ்தகத்தை சாப்பான் கையில் கொடுத்தான். ஜெபம் செய்வோம். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளையிலே உம்மை பணிந்து கொள்வதற்கும் நீர் யார் என்று சொல்லி அறிந்து கொள்வதற்கும் நாங்கள் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உம்மை எங்களுக்கு பிரசன்னமாக்கி உம்முடைய பிரசன்னத்தினாலே எங்களுடைய இருதயத்தை நிறைத்தருளும்படியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். சுவாமி, காரியங்கள் இப்படியா இருக்கிறதா என்று நாங்கள் வேத வாக்கியங்களை தினந்தோறும் ஆராய, ஆம், உம்முடைய பிரசன்னத்திலும் ஆராய நாங்கள் இங்கே கூடி வந்திருக்கிறோம். நீர் வெளிப்படும். உம்முடைய சத்தம் மாத்திரமே எங்களுடைய இருதயத்திலே தொனிக்க எங்களுடைய செவிகளையும் எங்களுடைய இருதயங்களையும் எங்களுடைய அவயங்கள் முற்றிலுமாய் உம்மிடத்திலே ஒப்புவிக்கிறோம். சுவாமி, காத்து வழிநடத்தி அருளும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே பெரும்பாலானவர்கள் தமிழகத்திலிருந்து வந்திருக்கிறவர்கள் ஆகினாலே இந்த உங்களிடத்தில் நான் கேட்கலாம். நாம் சிறு வயதாக இருக்கும் பொழுது தூர்தர்ஷனில் 8 மணிக்கு நியூஸ் போடுவாங்க. பார்த்துருக்குறீங்களா? பார்க்குறதுக்கு இப்போ அந்த நியூஸ் போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, காணாமல் போனவர்கள் பற்றிய அறிவிப்பு என்று சொல்லி ஒன்று சொல்லுவாங்க. அது இப்போது எல்லாம் யாருமே தூர்தர்ஷன் பார்க்குறது இல்லை. ஒருவேளை இந்தியாவில் பார்க்குறாங்களாம் சொல்லி தெரியல. அந்த பொதிகை சேனலில் ஒருவேளை நியூஸுக்கு முன்னாடி போடுவாங்க, சில வேளைகளில் நியூஸுக்கு பிற்பாடு போடுவார்கள். அந்த நியூஸை ஒட்டி இருக்கும். ஒரு 7-8 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய ஃபோட்டோ காமிச்சு இவர்களை கண்டுபிடித்தார்கள் என்று சொன்னால் காவல்துறை கண்காணிப்பு அலுவலகம் எழும்பூரில் இருக்குது, எழும்பூர் சென்னை 8 என்று சொல்லி அந்த முகவரியோடு கூட அவர்களை அந்த இதுக்கு அனுப்பி வைப்பாங்க. காணாமல் போனவர்கள் போதவரோடு கூட பேசிக்கொண்டிருக்கும் பொழுது, இந்த 2-3 மாதங்களாக பேசிக்கொண்டிருக்கும் பொழுது, இந்த கொரோனா காலத்தில் எதுவெல்லாம் காணாது போய்விட்டது என்று சொல்லி நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம். என்னிடத்தில் பேசுவதற்கு தேவன் 3 அருளுரைகளை கொடுத்திருக்கிறார். நான் போதகரிடத்தில் வியாழக்கிழமை கொடுக்கும் பொழுது காணாமல் போன சபை என்று சொல்லி அனுப்பி வைத்தேன். ஆனால் பிற்பாடு தான் யோசித்தேன், கிட்டத்தட்ட 2-3 மாதங்களாக எல்லாருமே பேசக்கூடியது சபையை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். நானும் சபையை குறித்து அருளுரை கொடுக்கிறேன். நமது போதகரும் அவருடைய அருளுரையும் சபையை குறித்து தான் இருக்கிறது. நம்முடைய மூப்பர் லெனி அவர்களுடைய அருளுரைகளும் பெரும்பாலும் சபையை குறித்து தான் இருக்கிறது. ஆகையினாலே காணாமல் போனவைகள் எது என்று சொல்லி முதலாவது வேத புத்தகத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இந்த நாட்களிலே, இந்த கொரோனா நாட்களிலே மாத்திரமல்ல, கிட்டத்தட்ட இந்த தலைமுறைக்கு எது காணாமல் போய்விட்டது என்று சொன்னால் வேத புத்தகம்தான் காணாது போய்விட்டது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், வேத புத்தகம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாது போய்விட்டால் எப்படியா இருக்கும்? இன்றைக்கு அநேகர் சபைக்கு வரும்பொழுது வேத புத்தகத்தை கொண்டு வருகிறதில்லை. அது ஒரு சுமையாய் கருதுகிறார்கள். அநேகர் செல்போனிலே வைத்துக் கொள்கிறார்கள். நான் முன்னமே உங்களிடத்தில் சொன்னேன், செல்போனிலே 1 அல்ல 2 அல்ல, எவ்வளவு வேத புத்தகம் வேண்டுமானால் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் வேத புத்தகம் இருக்கக்கூடிய இடத்திலே வேத புத்தகம் மாத்திரமே இருக்கட்டும். வேத புத்தகத்திற்கு பிரியமில்லாத காரியங்கள் அந்த தொலைபேசியிலே இருக்க வேண்டாம் என்று சொல்லி சொன்னேன். இன்றைக்கு அநேகர் வேத புத்தகத்தை மறந்ததான ஜனங்களாய் காணப்படுகிறார்கள். நாம் வாசித்ததான வேத பகுதியிலே ஒரு 2 தலைமுறையே வேத புத்தகத்தை மறந்து போய்விட்டது. நாம் 14-15 வாசிக்கிறோம், கண்டெடுத்தேன் என்று சொல்லி சொல்கிறான். 34வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கிறேன். 2 நாளாகமும் 34ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். யோசியா ராஜாவாகிற போது 8 வயதாயிருந்து 31 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். அவன் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்து தன் தகப்பனாகிய தாவீதின் வழிகளில் வலது இடது புறமாக விலகாமல்
நடந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த யோசியா 8 வயதிலே ராஜாவாகிறான். இவருக்கு முன்னே அரசாட்சி செய்தவர்கள் 33வது அதிகாரத்திலே 1வது பகுதியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மனாசேயை குறித்து சொல்லியிருக்கிறது. மனாசே ராஜாவாகிற போது 12 வயதாக இருந்து 55 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். 55 வருஷம். பைபிளை திறக்கல. 55 ஆண்டுகளாக வேத புத்தகமானது தேசத்திலே வாசிக்கப்படவில்லை. அவனுடைய மனாசேயுடைய காரியங்கள் எல்லாம் அந்த 33ஆம் அதிகாரம் முழுமையுமாய் நீங்கள் வாசித்து பாருங்கள். மிகவும் கொடுங்கோல் ஆட்சி செய்கிறான். அவன் மாத்திரம் தேவனை மறந்தது மாத்திரமல்லாது தன்னை சார்ந்திருக்கக்கூடியதான ஜனங்களையும் தேவனை மறக்கடிக்க செய்கிறான். அவனுக்கு பிற்பாடு அவனுடைய மகனாகிய ஆமோன் ராஜாவாகிறான். 21வது வசனம். ஆமோன் ராஜாவாகிற போது 22 வயதாக இருந்து 2 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். அவனுடைய நாட்களிலேயும் வேத புத்தகம் வாசிக்கப்படவில்லை. எங்க போச்சுனே தெரியல. 57 ஆண்டுகளாக வேத புத்தகம் அந்த தேசத்திலே கண்காணிக்கப்படக்கூடாததாக, வாசிக்கப்படக்கூடாததாக மறைந்திருக்கிறது. யோசியா ராஜாவாகிறான். அவன் தேவனை தேட ஆரம்பிக்கிறான். 3வது வசனத்தில் பார்க்கிறோம். தன் தாப்பனாகிய தாவீதின் தேவனை தேட ஆரம்பித்து கடைசியாக வாசிக்கிறோம், அதை சுத்திகரிக்க தொடங்கினான் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படியாக தேவாலயத்தை சுத்திகரிக்கிறான். அவன் பலிபீடங்களை நிறுவுகிறான், லேவியர்களை நியமிக்கிறான். இந்த தேவாலயத்தில் காணப்படக்கூடியதான எல்லா பனிமூட்டுகளையும் எல்லா காரியங்களையும் அவன் சுத்திகரிக்க துவங்குகிறான். மியூசிக் வாசிக்கிறவங்க, பாட்டு பாடுறவங்க, வேத வாசிக்கிறவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. பிரசங்கம் பண்றவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. ஒன்று மாத்திரம் இன்னும் கண்டுபிடிக்கல. பைபிள் இல்லை, வேத புத்தகம் இல்லை. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எல்லாமே இருக்குது ஒரு நிகழ்ச்சியில். ஆனால் முக்கியமான ஒன்று இல்லைன்னா எப்படி இருக்கும்? அது வர்ற வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கணும் இல்லையா? எனக்கு ஞாபகம் இருக்குது, ஒரு அடக்க ஆராதனையில் எல்லாருமே வந்து விட்டார்கள். சபம் கூட வந்து விட்டது. அவர் உறவினர்கள்லாம் வந்துட்டாங்க. அடக்கம் பண்ணுறதுக்கு பாஸ்டர்னு வரல. அப்போ எல்லாருமே காத்துக்கிட்டு இருந்தாங்க. அவர் தான் அந்த அன்னைக்கு என்னது மெயின் ஆள். சபை நிகழ்ச்சியிலே இறந்து போனவர்கள் தான் முக்கியத்துவம் பெறுவார்கள். ஆனால் அந்த நிகழ்ச்சியிலே அதை அடக்கம் பண்ணுகிறவர் பெரிய முக்கியத்துவமாய் மாறிவிட்டார் என்றால் அவருக்காக காத்திருக்க வேண்டியதான ஒரு சூழ்நிலை. பாருங்கள், இந்த யோசியாவினுடைய நாட்களிலே எல்லாம் இருக்கிறது, ஆனால் வேத புத்தகம் இல்லை. சபை ஆரம்பிப்பதற்கு, அந்த பலியை துவக்குவதற்கு வேத புத்தகமானது காணப்படாமல் காணப்பட்டது. அப்பொழுது இல்கியா அதை கண்டெடுக்கிறான். கண்டெடுத்த உடனே அதை ராஜாவிற்கு முன்பாக கொடுக்கிறான். 18-19 ஆசாரியனாகிய இல்கியா என் கையில் ஒரு புஸ்தகத்தை கொடுத்தான் என்பதை சம்பிரதியாகிய சாப்பான் ராஜாவுக்கு அறிவித்து ராஜாவுக்கு முன்பாக அதை வாசித்தான். நியாய பிரமாணத்தின் வார்த்தைகளை ராஜா கேட்ட பொழுது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, 57 ஆண்டுகளுக்கு பிற்பாடு வேத புத்தகமானது வாசிக்கப்படுகிறது. இட் வாஸ் ஒரு பெரிய ஒரு எழுப்புதல் அவனுடைய உள்ளத்தில் ஏற்பட்டிருக்கும். 57 ஆண்டுகளுக்கு பிற்பாடு வேத புத்தகமானது வாசிக்கப்படுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக வேளையிலே கிறிஸ்தவர்கள் மறக்கக்கூடியது என்னவென்றால் இந்த வேத புத்தகம் தான். பெரும்பாலானோர் சபையிலே விட்டு போய்விடுகிறார்கள். சபைக்கு கொண்டு வருகிறோம், சபையிலே விட்டு போய்விடுகிறார்கள். சிலர் சபைக்கு வேத புத்தகத்தையே கொண்டு வருகிறது இல்லை. போதகர் என்னிடத்தில் ஒரு சர்வே ஒன்று அனுப்பியிருந்தார். அந்த சர்வேயிலே 75% கிறிஸ்துவை இன்றைக்கு அறியாது கிறிஸ்துவை விட்டு போகக்கூடியதான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார்கள். 75% இன்றைக்கு இருக்கக்கூடியதான கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை விட்டு எப்போது வேணாலும் அவங்க பின்வாங்கி போய்விடலாம். ஏன் பின்வாங்கி போகிறார்கள்? ஏன் மற்ற மதத்தினருடைய பழக்க வழக்கங்களை பின்பற்றிக் கொள்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய வாழ்விலே இன்றைக்கு வேத புத்தகமானது இல்லை. ஆனால் இந்த யோசியா என்ன செய்கிறான்? 57 ஆண்டுகளுக்கு பிற்பாடு வேத புத்தகமானது வாசிக்க கேட்ட பொழுது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொள்கிறான். எவ்வளவு எழுப்புதல் அவனுடைய உள்ளத்திலே ஏற்பட்டிருக்கும் என்று சொல்லி யோசித்து பாருங்கள். தமிழகத்திலே கிறிஸ்தவர்களே வேதக்காரர்கள் என்று சொல்லி சொல்லுவார்கள். கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஏன் வேதக்காரர்கள் என்று சொல்லி சொன்னாங்க? அதுக்கு ஒரு பின்புலம் இருக்குது. வேதக்காரர்கள் என்று சொல்வதற்கு ஒரு சரித்திரம் இருக்கிறது. ஏன்னு சொன்னால் தமிழகத்திலே காணப்படக்கூடியதான இந்துக்கள் என்று சொல்லி அழைப்பவர்கள் அவர்கள் இந்துக்கள் அல்ல, அவர்கள் சைவர்கள். அவர்களை சைவர்கள் என்று சொல்லி தான் அவர்கள் அழைப்பார்கள். சிலர் இப்படி தான் சொல்வார்கள், என்னுடைய மதம் சிவமதம் என்று சொல்லுவார்கள், என்னுடைய மதம் வைணவ மதம் என்று சொல்லுவார்கள். இந்த பட்டை போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா? பட்டை போட்டிருப்பாங்க இல்லையா?
அவங்கெல்லாம் சைவர்கள். இரண்டாவது கூட்டம் நாமக்காரர்கள் என்று சொல்லி சொல்லுவாங்க. நாங்களாம் நாமக்காரங்க சொல்லி சொல்லுவாங்க. ஆக ஒரு கூட்டத்தார் சைவர்கள், இன்னொருவர் நாமக்காரர்கள். இப்போ புதுசாக கிறிஸ்தவம் வந்திருக்குது. இப்போ கிறிஸ்தவங்களுக்கு ஏதாவது ஒரு பேர் வைக்கணுமே. அவர்களை பார்த்து நீங்கள் சைவர்களா என்று சொன்னால் இல்லை நாங்கள் சைவர்கள். அப்போ என்ன பேர்? வேதக்காரர்கள். இப்படித்தான் வேதக்காரர்கள், நாங்கள் வேதத்தை சுமக்கிறவர்கள், நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடியதான ஒரு அடைமொழியானது கிறிஸ்தவர்களுக்காக கொடுக்கப்பட்டது. ஆகினால தான் நீங்கள் தமிழகத்திலே சில நபர்களுடைய பெயர்கள் எல்லாம் வேத கனி என்று சொல்லியிருக்கும், வேதம் என்று சொல்லி பேர் அவர்களுடைய பேரிலேயே கொடுக்கப்பட்டிருக்கும். அன்பானவர்களே, இன்றைக்கு வேதமானது காணாமல் போய்விட்டது. அநேகருடைய வாழ்விலே, அநேக குடும்பங்களுடைய தலைமுறைகளிலே வேத புத்தகமானது காணாது போய்விட்டது. இன்றைக்கு வேத புத்தகம் எங்கே காணாது போய்விட்டது? அதை நாம் தேட வேண்டும் அல்லவா? இங்கே இல்கியா கண்டெடுக்கிறான். எங்கே கண்டெடுக்கிறான்? தேவனுடைய ஆலயத்திலேயே கண்டெடுக்கிறான். அப்படின்னா என்ன? 57 வருஷம் வேதத்தை வாசிக்கிறது மாத்திரம் இல்லை, 57 வருஷமும் சர்ச்சுக்கு கூட ஒருத்தனும் வரல. 57 வருஷமும் அந்த தேவாலயத்திற்குள்ள ஒருத்தனும் வந்து அதை தூசியை தட்டலை. இன்றைக்கு 57 வருஷம் இந்த பைபிள் இருக்கும்னா இருக்காது. ஏன்னா இது பேப்பரில் செஞ்சுருக்குது, இது பேப்பரில் பண்ணியிருக்கிறாங்க. அது டாட்டா வந்து அந்த நாசமாயிரும் பைபிள் பேப்பர். இது நல்ல வேலை இல்கியா கண்டெடுத்தது தோல் சுருள். ஆகினால அது அந்த நாட்களில் 57 ஆண்டுகள் அல்ல, அது இன்னும் பல 100 ஆண்டுகள் அது அப்படி பத்திரமாகவே இருக்கும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு வேதம் எங்கே காணாது போய்விட்டது? நம்முடைய இல்லங்களிலே காணாது போய்விட்டது. வேத புத்தகத்தை நாம் தேடுகிறோம். இன்றைக்கு வேத புத்தகம் முதலாவது எங்கே கண்டெடுக்கப்பட வேண்டும்? வேத புத்தகம் நம்முடைய வீடுகளிலே, நம்முடைய இல்லங்களிலே கண்டெடுக்கப்பட வேண்டும். வேதம் இன்றைக்கு பெரும்பான்மையான இல்லங்களில் தான் இன்னைக்கு இல்லாது போய்விட்டது. சில வேளைகளிலே போதகர்களாக இருக்கக்கூடிய நாங்கள் சில வீடுகளுக்கு ஜெபிக்க செல்லும் பொழுது பைபிள் அப்போ தான் தேடிக்கிட்டு இருப்பாங்க. ஐயோ, இங்கே தானே வச்சேன், எங்கே போச்சு? எங்கே பாஸ்டர், எங்கேயோ வச்சேன், காணாது போயிடுச்சு. அப்படி இல்லை. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போகும்போது ஐயோ எங்கே போன ஞாயிற்றுக்கிழமை எங்கே வச்சேன் மறந்துடுறாங்க. அந்த 6 நாள் மறந்துடுறாங்க. 7வது நாள் தான் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. சபைக்கு போகும்போது பைபிள் இல்லாது போகிறது எப்படி? அன்பானவர்களே, இங்கே நான் யாரையும் பார்க்கவில்லை. தமிழகத்திலே பார்ப்பீர்கள் சொன்னால் சின்ன குழந்தைங்க சர்ச்சுக்கு போகும்போது ரொம்ப அழகாக வேத புத்தகத்தை தூக்கிட்டு கொண்டு போவாங்க. அதை பார்ப்பதற்கே கொள்ளை அழகையா. சிறு பிள்ளைகள் சபைக்கு போகும்போது, குட்டி பிள்ளைங்க சண்டே ஸ்கூலுக்கு போகும்போதே பைபிளை தூக்கிக்கிட்டு ஒரு நோட் புக்கு ஒரு பேனாவோட தூக்கிட்டு போவாங்க, ஸ்கூலுக்கு போகிற மாதிரி. அதுதான் இன்றைக்கு நம்முடைய தலைமுறைகளுக்கு நாம் கொடுக்கப்பட வேண்டியது ஒரு காரியம். இன்றைக்கு நம்முடைய இல்லங்களிலே எல்லாருக்கும் வேத புத்தகம் இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எல்லாருக்கும் மொபைல் ஃபோன் வாங்கி கொடுக்குறோம், எல்லாருக்கும் லேப்டாப் வாங்கி கொடுக்குறோம். ஆனால் நம்முடைய இல்லங்களிலே அனைவருக்கும் வேத புத்தகம் இருக்கிறதா? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் சபைக்கு போகும் பொழுது அவர்கள் வேத புத்தகத்தை தூக்கி கொண்டு போகிறார்களா என்பதை நாம் கண்காணிக்க வேண்டும். 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 5வது வசனத்தில் இப்படியாய் வாசிக்கிறோம். 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கிறேன். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கையாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதும் பொழுது அவர் சொல்லுகிறார். இந்த தீமோத்தேயு கிரேக்க தகப்பனாருக்கும் யூத தாய்க்கும் பிறந்தவன். இட்ஸ் a mixed culture. அங்கே அவனுடைய வீட்டிலே அவனுடைய தகப்பனார் ஒருபோதும் வேத புத்தகத்தை வாசிப்பதற்கோ கேட்பதற்கோ ஒருபோதும் அனுமதித்திருக்க மாட்டார். ஆனால் அவனோ வேத எழுத்துக்களை அவன் கற்றறிந்து கொள்கிறான். யாரிடத்திலிருந்து கற்றறிந்து கொள்கிறான்? அம்மாட்ட மாத்திரம் இல்லை, இன்னும் ஒரு ஸ்டெப்பு போயிட்டார், பாட்டிட்டு இருந்து கூட கற்றுக்கிறார். எங்கெல்லாம் வேதத்தை கற்றுக்கொள்ள முடியுமோ அங்கெல்லாம் அவன் வேதத்தை அவன் கற்றறியக்கூடியதான அவன் இளம் வாலிபனாக அவன் மாறினான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேத புத்தகத்திலே ஒரு முக்கியத்துவமான ஒரு சபை என்று சொன்னால் அது எபேசு சபை தான். எபேசு சபையை குறித்து 3 பேர் எழுதியிருக்கிறார்கள். ஒன்று பவுல் எழுதியிருக்கிறார், இன்னொருவர் பேதுரு எழுதியிருக்கிறார், இன்னொருவர் யோவானும் எழுதியிருக்கிறார். இந்த 3 பேரும் சேர்ந்து இந்த எபேசு சபைக்கு எழுதியிருக்கிறார்கள். அந்த 3 பேர் எழுதினதான அந்த சபைக்கு யார் தெரியுமா போதகர்? வெறும் 22 வயசுல இந்த தீமோத்தேயு தான் போதகர். He was an effective pastor.
ஒரு வல்லமையுள்ள ஊழியக்காரன் 22 வயதிலே ஒரு புகழ்பெற்ற சபைக்கு எப்படியாய் போதகராய் மாற்றப்பட்டான். அவன் சிறு வயதிலே வேதத்தை கற்றுக்கொண்டான். நான் அடிக்கடி ஒன்று சொல்லுவேன், the future leaders always born into a spiritual family. நல்லா ஞாபகத்துக் கொள்ளுங்கள். இந்த சிங்கப்பூருக்கோ அல்லது எந்த நாட்டுக்கோ ஆனாலும் சரி, எதிர்காலத்திற்கு தலை சிறந்த தலைவர்களை கொடுப்பது கட்டுப்பாடும் ஆவிக்குரியும் இருந்ததான குடும்பங்களிலிருந்து தான் தலை சிறந்த தலைவர்கள் அவர்கள் எப்பொழுதும் பிறக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டிலே சாமுவேலை குறித்து பாருங்கள். அவன் இந்த இஸ்ரவேல் ராஜ்யத்தை அவன் தீர்க்கதரிசியாகவும் தலைவராகவும் அவன் கட்டி காத்து கொண்டான் 40 ஆண்டுகள். எப்பொழுது அவனுடைய குடும்பமானது சபைக்கு போகும் பொழுது, அவனுடைய குடும்பமானது ஜெபிக்கும் பொழுதுதான் அந்த குடும்பத்திலிருந்ததான அந்த சாமுவேல் தான் தேசத்தை அரசாளக்கூடியதான மகனாக அவன் மாறுகிறான். இதே தீமோத்தேயு குறித்து நாம் 2 தீமோத்தேயு 3:14-15 இப்படியாய் வாசிக்கிறோம். நீ கற்று நிச்சயித்துக் கொண்டவைகளில் நிலைத்திரு, அவைகளை இன்னாரிடத்தில் கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்று உனக்கு தெரியும். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் அநேக காரியங்களில் அடிமையாக்கப்பட்டிருக்கிறார்கள். சில பிள்ளைகள் எப்போது பார்த்தாலும் கேம் விளையாடிக்கிட்டே இருக்கிறாங்க. சில பிள்ளைகள் எப்போ பார்த்தாலும் பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. சில பிள்ளைகள் எப்போது பார்த்தாலும் வேற ஏதாவது டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிறது, வேற ஏதாவது ஒரு ப்ரோக்ராமுக்கு அடிக்ட் ஆகிட்டாங்க. நம்ம பிள்ளைங்களாம் யாருக்கு தெரியுமா அடிக்ட் ஆகிருக்கணும்? வேத எழுத்துக்களுக்கு அடிக்ட் ஆகிருக்கணும். வேத எழுத்துக்களை சிறு வயது முதல் அறிந்திருக்கிறாய். சிறு வயது முதல். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஏன் ஒரு குழப்பமான ஒரு சமுதாயத்தை நாம் பெற்றிருக்கிறோம்? இன்றைக்கு ஏன் ஒரு கீழ்ப்படிதல் அற்ற ஒரு பிள்ளைகளை நம்முடைய இல்லங்களிலே பெற்றிருக்கிறோம்? சிறு வயதிலே அவர்களுக்கு வேதத்தை நாம் போதிக்க மறந்துவிட்டோம். சிறு வயதிலே நம்முடைய வேத புத்தகத்தை அவர்களுக்கு கொடுப்பதற்காக மறந்துவிட்டோம். எபேசியர் 6 எபேசியர் 6 முதல் 4 வசனங்கள் இப்படியாய் வாசிக்கிறோம். எபேசியர் 6 பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனமன்வாயாக என்பதே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாய் இருக்கிறது. பெரும்பாலும் அதைத்தான் வாசி கேட்கிறோம். முதல் 3 வசனங்கள் நம்ம முடிச்சிடறோம். 4வது வசனம் ரொம்ப முக்கியம். பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல், அப்புறம் ஒரு கமா போட்டிருக்குது, கர்த்தருக்கேற்ற சிச்சையிலும், அடுத்து என்ன இருக்குது, போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. கர்த்தருக்கு ஏற்ற சிச்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. இன்றைக்கு நாம் இங்கே இருக்கக்கூடியதான பள்ளிக்கூடங்களுடைய போதனைகளை அவர்கள் சரியாக செய்கிறார்கள் என்று சொல்லி நாம் கண்காணிக்கிறோம். ஒரு சகோதரோடு கூட பேசிக் கொண்டிருக்கும் பொழுது சொன்னார் அவர், இங்கே பள்ளிக்கூடங்களுடைய ஃபீஸ் எல்லாம் ரொம்ப அதிகம், அதனால் என்ன பண்ணுறோம், நாமோ அவங்க ஒழுங்காக படிக்கிறாங்களா, பெரிய அமௌண்ட் கொடுக்குறோம் பள்ளிக்கூடத்துக்கு, அவங்க ஒழுங்காக படிக்கிறாங்களா, ஒழுங்காக வீட்டு பாடம் செய்கிறாங்களா, எக்ஸாமுக்கு ஒழுங்காக தயாராகிறாங்களா, அவங்க விழிக்கிறது மாத்திரமில்லை, நாமும் அவர்களோடு கூட சேர்ந்து கண் விழித்து அவர்களை என்ன பண்ணுறோம், கொஞ்சம் புஷ் பண்ணி விடுறோம். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது, கர்த்தருக்கேற்ற சிச்சையிலும் போதனைகளிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பள்ளிக்கூட அறிவு ஒரு மனிதனை நல் மனிதனாக ஒருபோதும் மாற்றாது. I'm telling you, the education that we have in the school will never make a disciplined man. எங்க தெரியுமா ஒரு பிள்ளை வந்து நல்ல ஒரு நல்லொழுக்கத்தை கற்றுக்கொள்வான்? சபையில தான் கற்றுக்கொள்கிறான். The church is the only place where you can learn discipline in your life. நான்லாம் சர்ச்சில் தான் டிசிப்ளினை கற்றுக்கிட்டேன். பேசக்கூடாது, செய்தியை கவனிக்கணும். இங்கே செய்தியை கவனிச்சாதான் பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் சொல்கிறத கவனிப்பான் சின்ன பிள்ளையிலேருந்து. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய பிள்ளைகளை கர்த்தருக்கேற்ற போதனைகளிலும் வளர்ப்பீர்களாக என்று சொல்லி இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதும் போது அவர் சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் எதை போதிக்கிறோம்? எதிலே அவர்கள் இன்றைக்கு தாழ்ந்திருக்கிறார்கள்? ஒரு பிள்ளை கணக்கு பாடத்திலே அவன் தாழ்ந்திருந்தார் என்று சொன்னால் கணக்குக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அறிவியல் பாடத்திலே கம்மியான மார்க் வாங்கியிருந்தான் என்று சொன்னால் அவனை அதில் அதிகமான நேரத்தை அவனோடு கூட நாம் செலவிடுகிறோம். ஆனால் ஒரு பிள்ளை வேத எழுத்துக்களை கற்றுக்கொள்ளாவிட்டால் எப்படியா இருக்கும்? நம்முடைய பிள்ளைகளுக்கு வேத புத்தகம் வாங்கி கொடுத்திருக்கிறோமா? நம்முடைய பிள்ளைகளுக்கு வேதத்தை நாம் கற்றுக் கொடுக்கக்கூடியதான பிள்ளைகளாக இருக்கிறோமா? நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் வேதத்தை குறித்து சம்பாசிக்கக்கூடியதான மனிதர்களாக நாம் இருக்கிறோமா? போதகர் போன 2 நாட்களுக்கு முன்பதாக ஜபக்கூட்டத்தில் சொன்னார்,
உன்னுடைய பிள்ளைகளோடு கூட கருத்தாய் பேசி எப்போது அதை குறித்து பேசிக்கிட்டே இரு, வேத புத்தகத்தை குறித்து. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நம்முடைய பிள்ளைகளிடத்திலே எதை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறோம்? ஓசியா 4வது அதிகாரம் 6வது வசனத்தில் இப்படியாய் வாசிக்கிறோம். ஓசியா தீர்க்கதரிசி 4வது அதிகாரம் 6வது வசனத்தில் இப்படியாய் வாசிக்கிறோம். என் ஜனங்கள் அறிவில்லாமையினாலே சங்காரமாகிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய். நல்லா கவனிங்க, பிள்ளைங்க மறக்கல. யார் மறந்தது? பெற்றோர். பெற்றோர் வேதத்தை மறக்கும் பொழுது பிள்ளைகளையும் தேவன் மறந்து விடுவார். நாமெல்லாம் ரொம்ப உஷாராயிருந்தோம். இப்போவே பிள்ளைகள் இருக்கக்கூடியதான பெற்றோர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய பிள்ளைகள் தேவனாலே நினைவு கூறப்படுவதற்கு நாம் வேதத்தை வாசிக்கிறதான பிள்ளைகளாய் நாம் மாற வேண்டும். என்னுடைய குடும்பத்திலேயும் என்னுடைய அண்டை வீட்டாளர் குடும்பங்களிலேயும் நான் சிறு வயது முதல் நான் கற்றுக்கொண்டது காலையில் எழுந்து வேதத்தை வாசிக்கிறது, பாட்டு பாடி. காலையில் இருந்து இன்றைக்கு நான் சிறு வயதாக இருக்கும் பொழுது என்னுடைய வீட்டு ஜப கூட்டம் முடிந்ததுக்கு பிற்பாடு முதலாவது கேட்பது இந்த விஸ்வவாணியினுடைய அந்த இதுதான். காலையிலிருந்து கடவுளை தேடக்கூடியதான பிள்ளைகளாய் நாம் மாற வேண்டும். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். இரண்டாவது, நம்முடைய வேத புத்தகம் எங்கே காணாது போய்விட்டது? நம்முடைய வேத புத்தகம் முன்னாடி அங்கே காணாது போச்சுன்னு சொல்லி சொன்னேன். இப்போ எங்கே காணாது போச்சுன்னா இங்கே காணாது போச்சு. இரண்டாவது, நம்முடைய பிரசங்க மேடையிலே வேத புத்தகம் காணாது போச்சு. அங்கே காணாது போச்சுன்னா கூட கொஞ்சம் புஷ் பண்ணி அது கொஞ்சம் டைட் பண்ணி விட்டுறலாம்னு வச்சுக்கோங்களேன். இங்கே காணாது போச்சுன்னா எப்படி இருக்கும்? மகா கேவலமாக இருக்கும். வேத புத்தகம் இன்றைக்கு நம்முடைய பிரசங்க மேடையிலிருந்து காணாது போய்விட்டது. இன்னைக்கு அநேக செய்திகளை, அநேக மாத பத்திரிகைகளை, அநேக தொலைக்காட்சி செய்திகளை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு வேதத்திற்கு புறமான செய்திகள், இன்றைக்கு நம்முடைய மனதை குளிர்விக்கக்கூடியதான செய்திகள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு ஒரு காயம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த காயத்தை என்ன செய்யணும்? காயத்திற்கு மேலே மருந்து போட்டால் சரியாயிருமா? இல்லை. அந்த காயத்தை கழுவும் போது ஏற்படக்கூடியதான வலி இருக்குது பார்த்தீங்களா, அது பெரும் வலி. அது அந்த டிஞ்சர்லாம் ஊற்றி என்ன பண்ணுவாங்கன்னா க்ளீன் பண்ணுவாங்க. ஐயோ உயிரே போய்விடும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு சபையிலே வேத புத்தகமானது காணாது போய்விட்டது. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வாக்கியத்தில் இப்படியாய் வாசிக்கிறோம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயம் தீர்க்க போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாகுதலையும் சாட்சியாக வைத்து கட்டளையிடுகிறதாவது, சமயம் வாய்ந்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவிதுணர் அற்றவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்திற்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒருபோதும் இங்கே நான் சொல்லக்கூடியதான என் அனுபவங்கள் உங்களுடைய ஆவிக்குள்ளான வாழ்க்கைக்கு பிரயோஜனமாகவே இருக்காது. என்னுடைய சாட்சி இருக்கு பார்த்தீங்களா, அது ஒருபோதும் உங்களை ரட்சிப்புக்குள்ளாய் வழி நடத்தாது. நான் அங்கே போனேன், இவங்கள பார்த்தேன், அதெல்லாம் உங்களுக்கு கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். அதெல்லாம் இங்கேயே விட்டுட்டு போயிருங்க. எதை தூக்கிட்டு போகணும் தெரியுமா? இங்கேருந்து வசனத்தை மாத்திரம் தூக்கிட்டு போகணும். இன்னைக்கு அநேக ஜனங்கள் பாஸ்ட் அந்த கதை சொன்னார் பார்த்தீங்களா, பாஸ்ட் இந்த அனுபவத்தை சொன்னார் பார்த்தீங்களா, அதைத்தான் நாம் ஞாபகம் வைத்திருக்கிறோம். இதுதான் கட்டுக்கதைகளுக்கு செவி கொடுக்கும் காலம் வரும் என்று சொல்லி இன்றைக்கு அநேக போதகர்கள் அநேகர் தாங்கள் செய்ததான அற்புதங்களை குறித்து பேசுகிறார்கள், தங்களுடைய சாட்சிகளை குறித்து பகிர்கிறார்கள். இது கட்டுக்கதைகளுக்கு ஒப்பான ஒரு பிரசங்கமாக இருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நம்முடைய வேதத்தை நாம் எங்கே காணாது போய்விட செய்துவிட்டோம். நாம் கேட்கக்கூடியதான பிரசங்கங்களிலே, இந்த பிரசங்க மேடையிலே வேத புத்தகமானது காணாது போய்விட்டது. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் இப்படியாய் வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இப்படியாய் வாசிக்கிறோம். 2 தீமோத்தேயு 4:17, நம்முடைய கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று
என்னாலே பிரசங்கம் நிறைவேறுவதற்காகவும் கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று. இன்றைக்கு எது எழுப்புதலை நம்முடைய சபையிலே உண்டாக்குகிறது? நம்முடைய பிரசங்கங்கள் தான் சபையிலே எழுப்புதலை உண்டாக்குகிறது. இந்த எழுப்புதல் உண்டாகக்கூடியதான பிரசங்கத்திற்கு 2 வேண்டும். முதலாவது, என்னுடைய பிரசங்கத்திலே கர்த்தர் இருக்கணும். இரண்டாவது, என்னுடைய பிரசங்கத்திலே கர்த்தர் எனக்கு துணையாக இருக்கணும். இந்த 2 இருக்கணும். இப்போ கர்த்தர் இருக்கணும் என்னுடைய பிரசங்கத்தில், இரண்டாவது கர்த்தர் எனக்கு துணையாக இருக்க வேண்டும். இந்த 2லே ஒன்றும் இல்லாவிட்டால் அது எழுப்புதல் இல்லாத பிரசங்கமாய் அது மாறி போய்விடும். மல்கியா தீர்க்கதரிசி இப்படியாக எழுதுகிறான். மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம். மல்கியா 2வது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம். ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே, அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். நீங்களோ வழிகளை விட்டு விலகி அநேகரை வேதத்தை குறித்து இடற பண்ணினீர்கள், லேவியின் உடன்படிக்கையை கெடுத்து போட்டீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்களோ வழிகளை விட்டு விலகி அநேகரை வேதத்தை விட்டு இடற பண்ணினீர்கள். ஒரு பெரிய நியாயத்தீர்ப்பு வரப்போகுது. ஆகையினால்தான் யாக்கோபு அப்போஸ்தலன் தன்னுடைய சிதறடிக்கப்பட்டதான யூதர்களுக்கு அவன் எழுதும்பொழுது சொல்லுகிறான், அநேகர் ஊழியக்காரராக விரும்புவதற்கு நீங்கள் பிரயாசப்படாதீங்க. ஏன்னா முதலாவது நியாயத்தீர்ப்பு யார் மேலே வருது? இங்கே தான் வருது. நீ ஒழுங்காக போதிக்கலையே. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் வேதத்தை எங்கே தொலைத்து விட்டோம்? இந்த பிரசங்க மேடையிலே பிரசங்கிப்பவர்களிடத்திலே நாம் தொலைத்து விட்டோம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம். 1 பேதுரு 4:11 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். போதும். ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். என்னுடைய அனுபவத்தின்படி அல்ல, நான் எங்கெல்லாம் சுத்தி வந்தேன் என்று என்பதல்ல, என்னுடைய சாட்சி அல்ல, தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். இதே 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம். 2 பேதுரு 3:16. எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசியிருக்கிறான். அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதாயிருக்கிறது. கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல. ரொம்ப முக்கியம். இன்றைக்கு அநேகர் ஊழியக்காரராக எழும்பியிருக்கிறார்கள். நேற்றைக்கு ஒருவர் இப்படியாக இந்த ஃபேஸ்புக்கில் எழுதியிருந்தார். ஒரு காலத்தில் தடியெடுத்தால் தண்டல்காரன் என்று சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி இன்னைக்கு என்னாச்சு? வேதத்தை தூக்குனவெல்லாம் இன்னைக்கு பிரசங்கிப்பவர்களாய் மாறிவிட்டார்கள். நான் ஒரு மிகப்பெரிய கல்லூரி அங்கே பெங்களூரில் இருக்கிறது. அந்த கல்லூரியில் இருக்கக்கூடியதான அந்த கமிட்டி மெம்பர் இடத்துல பேசினேன். ஏன் இன்றைக்கு உங்களுடைய வேதாம கல்லூரியில் படித்தவர்கள் எல்லாம் கடந்த 25 ஆண்டுகள் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், வெறும் பாட்டு மாத்திரமே பாடிட்டு இருக்கிறாங்களே, என்னைக்கியா நல்ல பிரசங்கியாளராக மாற போகிறாங்கன்னு கேட்டேன். அவருக்கு ரொம்ப அது பிடிபட்டு விட்டது. ஐயோ, இப்போதான் எனக்கு தெரியப்படுது, நான் உடனே பேசுகிறேன்னு சொல்லி சொன்னார். அவர்களுடைய கல்லூரி முதல்வர் இடத்துல பேசினார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்கள் எழும்புகிறார்கள். நல்லது. அநேகர் ஊழியங்களை குறித்து நாம் கேள்விப்படுகிறோம். ரொம்ப சந்தோஷம். பாட்டு மாதிரி பாடிக்கிட்டு போயிருக்கிறாங்களே, வேதத்தை எங்கேயா போதிக்கிறாங்க. இன்றைக்கு வேதத்தை எங்கே இழந்து போட்டு விட்டோம்? நம்முடைய பிரசங்க மேடையிலே நாம் இழந்து போட்டு விட்டோம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் முதல் 7 வாக்கியங்களிலே வாசிக்கும் பொழுதும் அங்கேயும் அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே இழந்து போனதான பிரசங்கங்களை குறித்து அவன் சொல்லுகிறான். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் முதல் 7 வாக்கியங்கள். 7வது வாக்கியத்தை மாத்திரம் உங்களுக்கு 2ஆம் வாக்கியத்தை வாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறென்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். இங்கே பிரசங்கம் செய்யக்கூடியவர்கள் இன்றைக்கு எதை குறித்து, யாரை குறித்து உங்களுக்கு போதிக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். 7வது வாக்கியம். உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். நாங்கள் கிறிஸ்துவை குறித்து பேசுகிறோம். 2வது கிறிஸ்துவின் ஞானத்தை குறித்து, இந்த வேதத்தினுடைய காரியங்களை குறித்து பேசுகிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் பிரசங்கங்களை கேளுங்கள். நம்முடைய சபையிலே மாத்திரமல்ல, தினந்தோறும் நீங்கள் பிரசங்கங்களை கேட்கிறீர்களா? கேளுங்கள். வாட்ஸ்அப்பில் யாராவது உங்களுக்கு அனுப்பி வைக்கிறாங்களா? தாராளம் கேளுங்கள், நல்லதுதான். ஆனால் அந்த பிரசங்கங்களிலே கிறிஸ்து இருக்கிறாரா என்பதை நீங்கள் சோதித்தறியுங்கள்.
மூன்றாவது, நாம் வேத புத்தகத்தை எங்கே துளைத்து விட்டோம்? நம்முடைய உணர்வுகளிலே வேத புத்தகத்தை நாம் தொலைத்து விட்டோம். In our emotions there is no Bible. நம்முடைய உணர்வுகளில் நம்முடைய வேத புத்தகமே இல்லாது போய்விட்டது. சங்கீதக்காரனை மாத்திரம் உங்களுக்கு உதாரணமாக நான் சொல்ல விரும்புகிறேன். அநேக வசனங்கள் இருக்கிறது, எல்லாவற்றையும் வாசிக்க வேண்டாம் இன்றைக்கு. சங்கீதக்காரனை பாருங்கள், 34ஆம் சங்கீதமோ அல்லது 46ஆம் சங்கீதமோ, அவன் 3 காலகட்டங்களிலே அவன் சங்கீதம் பாடுகிறான். சங்கீதக்காரன் முதலாவது, தான் துரத்தி விடப்படுகையில் பெலிஸ்தியர் அவனை நெருக்குகிறார்கள், அப்பொழுது சங்கீதம் பாடுகிறான். அப்சலோம் அவனை துரத்துகிறான், அப்பொழுது சங்கீதம் பாடுகிறான். சவுல் அவனை துரத்துகிறான், சங்கீதம் பாடுகிறான். அது ஒரு சங்கீதம். ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று சங்கீதம் பாடுகிறான். இரண்டாவது, மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது அவன் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது அவன் சங்கீதம் பாடுகிறான். ரொம்ப சங்கீதம் பாடுறான். என்ன சங்கீதம் பாடுறான்? ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்டதான சங்கீதம் என்று சொல்லி வேத புத்தகத்தில் நான் வாசிக்கிறோம். அது என்ன? ராக தலைவன் அரண்மனையில் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறார். அப்போ ஒருத்தனை கூப்பிடுறாரு, வாட நான் ஒரு பாட்டு போறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கிறார். மூன்றாவது, அவன் தான் தனித்திருக்கும் பொழுது அவன் சங்கீதம் பாடுகிறான். வனாந்தரத்தில் அவன் தனித்திருக்கும் பொழுது யாரும் அவனை துரத்தவில்லை. அவன் சிறு வயது உள்ளவனாக மேற்பனாக இருக்கும் பொழுது அவன் சங்கீதங்களை பாடுகிறான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் துரத்தப்படும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலே வேதனைகளும் கஷ்டங்களும் நம்மை நெருக்குகளிலே நாம் வேதத்தை நாம் வாசிக்க வேண்டும். தனித்திருக்கும் பொழுது வேதத்தை வாசிக்க வேண்டும். நாம் மனமகிழ்ச்சியாக, சந்தோஷமாக, குடும்பத்தோரோடு கூட சமாதானமாக, ஐக்கியமாக இருக்கும் பொழுது நாம் வேதத்தை வாசிக்கக்கூடியதான பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். ஒரு பாட்டு கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஒருத்தர் பாடுகிறார், தனிமையில் அழுத பொழுது தேற்றிட யாரும் இல்லை என்று சொல்லி அவர் ரொம்ப அழகா பாடினார். ரொம்ப மன உருகி பாடினார். நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. ஆனால் வேத புத்தகம் என்ன சொல்லி சொல்லுது? நீ தனிமையில் அழுத பொழுது யாரும் இல்லை. பாட்டை தப்பு. வாசிக்கலாம். சங்கீதம் 119வது சங்கீதம். இங்கே சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறான்? 119வது சங்கீதம் 54வது வசனம். நான் பரதேசியாய் தங்கும் வீட்டிலே உமது பிரமாணங்கள் எனக்கு கீதங்கள் ஆயின. நான் பரதேசியாய், எனக்கு என்று சொல்லி யாரும் இல்லாத பொழுது எனக்கு நீர் இருக்கிறீர், உங்களுடைய பிரமாணம் இருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு எல்லாருடைய வாழ்க்கையிலும் போராட்டங்கள் இருக்கிறது. எல்லாருடைய வாழ்க்கையிலும் கஷ்டம் இருக்கிறது. இந்த சிங்கப்பூர் உங்களை ரொம்ப வேகமாக துரத்திக்கிட்டு இருக்குது. வேதத்தை முன்னாடி வச்சுக்கிடுங்க. நீங்கள் வேதத்தை பிரமாணமாக வைத்துக் கொள்ளுங்கள். அது உங்களை தேற்றக்கூடியதாக. 52வது வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தாவை ஆதி முதலான உமது நியாய தீர்ப்புகளை நான் நினைத்து என்னை தேற்றுகிறேன். when there is injustice happen to you, எது தேற்றணும்? வேத பிரமாணம் உங்களை தேற்றணும் ஐயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தூர தேசத்திலே நாம் வசித்து வருகிறோம். இன்றைக்கு நாம் நம்முடைய உறவினர்களையும் நம்முடைய நண்பர்களை விட்டு பிரிந்திருக்கிறோம். அநேக வேளையிலே we feel alone. ஆனால் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உமது பிரமாணங்கள் எனக்கு கீதங்கள் ஆயின என்று சொல்லுகிறான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் சோர்ந்திருக்கும் பொழுது, நம்மை இந்த உலகமானது முற்றிலுமாய் கைவிடும் பொழுது வேத புத்தகமானது நமக்கு முன்பாக வர வேண்டும். என்னுடைய வாழ்க்கையிலே ஊழியங்களிலே தோல்விகள் ஏற்படும் பொழுது அழுதிருக்கிறேன். குடும்பங்களிலே தோல்வி ஏற்படும் பொழுது அழுதிருக்கிறேன். the very first thing that I do is I start read Bible. வேத புத்தகத்தை வாசிக்க ஆரம்பிக்கணுங்க. உங்களுடைய வாழ்க்கையிலே கஷ்டமா இருக்கிறதா, மன போராட்டம் இருக்கிறதா, தோல்வியா இருக்கிறதா, வேதத்தை வாசியுங்கள். தேவன் உங்களிடத்திலே பேசும் வரைக்கும் வாசியுங்கள். அது நிறுத்தாதீங்க. வாசித்துக் கொண்டே இருங்கள். உங்களை தேற்றுவதும் உங்களை பலப்படுத்துவதும் இந்த வேத புத்தகமா இருக்கட்டும். ஆகையினால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான் பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. எப்ப சொல்லுகிறான்? 84 வயசு கிழமை அவன். 84 வயதுள்ளவனாய் அவன் இருக்கும் பொழுது அவன் சொல்லுகிறான், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. உங்களுடைய வாழ்க்கையிலே போராட்டங்களோ கஷ்டங்களோ பலவீனங்களோ வரும் பொழுது நீங்கள் சொல்லுங்கள், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி பழகுங்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு வேத புத்தகம் எங்கே காணாது போய்விட்டது? நம்முடைய உணர்வுகளிலே காணாது போய்விட்டது. நம்முடைய வாழ்க்கையிலே தோல்விகள் ஏற்படும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் ஏற்படும் பொழுது, நாம் தனிமையாக இருக்கும் பொழுது, இந்த உலகத்தில் எங்கேயாவது சமாதானம் கிடைக்குமா சொல்லி தேடிட்டு இருக்கிறோம். தேவன் அதான் சொல்கிறார், இந்த உலகம் தரக்கூடியதான சமாதானத்தை அல்ல, என்னுடைய சமாதானத்தை தருகிறேன் என்று சொல்கிறார். அவருடைய சமாதானத்தை நாம் எங்கே கண்டுகொள்ள முடியும்? அவருடைய சமாதானத்தை இந்த வேத புத்தகத்திலே உங்களாலே கண்டுகொள்ள முடியும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு வேத புத்தகம் தொலைந்து போய்விட்டது. எங்கே தொலைந்து போய்விட்டது? நம்முடைய இல்லங்களிலே தொலைந்து போய்விட்டது. நம்முடைய பிரசங்கங்களிலே தொலைந்து போய்விட்டது.
நம்முடைய உணர்வுகளிலிருந்து இந்த வேத புத்தகமானது தொலைந்து போய்விட்டது. இன்றைக்கு நாம் அதை மீட்டெடுப்பதற்காக, அதை கண்டெடுப்பதற்காக நாம் தேவாலயத்தில் இங்கே கூடி வந்திருக்கிறோம். இல்கியா வேத புத்தகத்தை கண்டெடுத்தான். அதை கேட்டதான யோசியா அவனுடைய உள்ளத்திலே அதை அவன் ஏவினதனாலே தன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு அவன் தேசத்தில் எழுப்புதலை உண்டாக்கினான். இன்றைக்கு நம்முடைய வீடுகள் சீர்படுத்தப்பட வேண்டுமா? இன்றைக்கு நம்முடைய சபைகள் சீர்படுத்தப்பட வேண்டுமா? இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குள்ளான உணர்வுகள் சீர்படுத்தப்பட வேண்டுமா? வேத புத்தகம் இன்றைக்கு நமக்கு அவசியமாக இருக்கிறது. காணாமல் போனதான இந்த வேத புத்தகத்தை நாம் கண்டெடுக்க தேவன் தாமே கிருபை அளிப்பாராக. ஆமேன், ஆமேன்.